விவசாயிகளுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் மிக அவசர எச்சரிக்கை. அன்பார்ந்த விவசாயிகளே மற்றும் ஒப்பந்ததாரர்களே, கவனமாக இருங்கள். தற்போது சந்தையில் பல்வேறு நிறங்களில் பிராண்ட் இல்லாத நான் பிராண்டட் இயந்திரங்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வருகின்றன. வெளிப்புற தோற்றத்தில் முன்னணி பிராண்ட் இயந்திரங்களைப் போலவே இருந்தாலும் அவற்றின் தரம், உதிரி பாகங்கள், சேவை மற்றும் நம்பகத்தன்மை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கலாம். சில மெக்கானிக்குகள் மற்றும் புரோக்கர்கள் தங்களது கமிஷனுக்காக பிராண்ட் இல்லாத இயந்திரங்களை வாங்கும்படி உங்களை தவறாக வழிநடத்தக்கூடும். வாங்குவதற்கு முன் கண்டிப்பாக சரிபாருங்கள். புக்கிங் நேரத்தில் எல்லாரும் சிரிப்பாங்க. பழுது ஏற்பட்ட பிறகுதான் உண்மையான கம்பெனி யார் என்று தெரியும். பிராண்ட் இல்லாத மெஷின் இன்றைக்கு விற்பனை, நாளை ஸ்பேர்ஸ் இல்ல. ஒரு ஸ்பேர் பார்ட்காக ஒரு வாரம் காத்திருந்தேன்பா. போன் பண்ணா முதல்ல கால் போகும். நம்பிக்கையோட காத்திருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. மீண்டும் பண்ணா பிளாக் பண்ணுவாங்க. சர்வீஸ் கேட்கும்போது நாளைக்கு வருவோம்னு சொல்லுவாங்க. ஆனா நாளை மட்டும்தான் வரும், யாரும் வரமாட்டாங்க. பிராண்ட் இல்லாதவர்கள். இதுவும் பிராண்டட் மெஷின் தான்பா, அதே பெர்ஃபார்மன்ஸ், அதே கலர்னு சொல்லி ஏமாத்துவாங்க. ஃபீல்டுக்கு போன பிறகுதான் தெரியும், கலர் மட்டும்தான் ஷாம், மீதி எல்லாம் கேம். என்ன பண்றது தெரியாம உள்ளூர் மெக்கானிக் வச்சு ரிப்பேர் பண்ணி கடைசியில என் பேர் தான் ரிப்பேர் ஆயிடுச்சு. வாரண்டி இருக்குன்னு சொன்னாங்க, அதை நம்பித்தான் வாங்கினேன். வாரண்டி கேட்க போனா இது வாரண்டியில வராது சொல்லிட்டாங்க. மெஷின் ரிப்பேர் ஆகி நின்று போச்சு. நாட்டு காய்ந்து போச்சு, வயல் காய்ந்து போச்சு, வயல்கார நம்பிக்கையும் போச்சு. கொஞ்சம் காசு மிச்சம் நினைச்சேன், கடைசியில முழுசா நஷ்டமடைஞ்சேன். மெஷின் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை கண்டிப்பா பாருங்க. வாங்கும் நிறுவனம் டிரான்ஸ்பிளான்டர் விற்பனையில் குறைந்தது 10 ஆண்டுகள் அனுபவம் கொண்டதா என்பதை பார்க்க வேண்டும். நிறுவனத்தின் பிராண்ட் பெயர் சந்தையில் குறைந்தது 10 ஆண்டுகளாக அறியப்பட்டிருக்க வேண்டும். இதை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. அதே வாடிக்கையாளர் ஒரே பிராண்டின் குறைந்தது 2 முதல் அதிகபட்சம் 5 இயந்திரங்களை மீண்டும் மீண்டும் வாங்கியிருப்பதற்கான ஆதாரம் இருக்க வேண்டும். அந்த நிறுவனத்தில் பல்வேறு மாடல்கள் மற்றும் தயாரிப்புகள் உள்ளனவா என்பதை பார்க்க வேண்டும். டிரான்ஸ்பிளான்டரில் குறைந்தது 7 மாடல்கள் மற்றும் ஹார்வெஸ்டர் போன்ற அதிக விலை கொண்ட மற்ற இயந்திரங்களும் இருக்க வேண்டும். ஷோரூமின் தோற்றம், காட்சிப்படுத்தப்பட்ட தயாரிப்புகள் மற்றும் 5 முதல் 10 பணியாளர்கள் இருப்பதை சரிபார்க்க வேண்டும். டீலருக்கு குறைந்தது 10 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும். தரத்தில் உள்ள வித்தியாசம் குறித்து கேட்டு அவர் கூறுவதற்கான ஆதாரத்தையும் பெற வேண்டும். அதே பிராண்ட் பெயருடன் இருக்கும் அசல் பேக்கிங்கில் உதிரி பாகங்கள் ஷோரூமில் கிடைக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். வாடிக்கையாளர் சோதனை அறிக்கையை, அதாவது டெஸ்ட் ரிப்போர்ட்டை கேட்டு சப்ளையர் விவரங்களையும் சரிபார்க்க வேண்டும். என்ஜின், புளோட்டின் தடிமன், டயர் பிராண்ட் ஆகியவை அசலா அல்லது போலியானதா என்பதை சரிபார்க்க வேண்டும். உத்தரவாத கொள்கையை, அதாவது வாரண்டி பாலிசியை நிறுவனத்தின் முத்திரை மற்றும் கையொப்பத்துடன் பெற வேண்டும். காய்ரா நிறுவனம் அதிக அளவில் விற்பனையாகும் நாற்று நடும் இயந்திர நிறுவனங்களில் ஒன்றாகவும் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி பிராண்டாகவும் திகழ்கிறது. இதன் மாதந்திர உற்பத்தி திறன் 7000 இயந்திரங்கள். விலை, செயல்பாடு, தரம் மற்றும் விவசாயிகளின் வளர்ச்சி, இவற்றில் காய்ரா நிறுவனத்துடன் போட்டியிடுவது மற்றவர்களுக்கு கடினமான ஒன்றாகும். இந்தியாவிலேயே முதன்முறையாக 7 விதமான நெல் நாற்று நடும் இயந்திர மாடல்களை காய்ரா அறிமுகப்படுத்தியுள்ளது. 9 அங்குல வரிசை இடைவெளி கொண்ட நெல் நாற்று நடும் இயந்திரங்களை நடந்து சென்று இயக்கும் மற்றும் அமர்ந்து இயக்கும் வகைகள் என 2லும் இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தியதில் காய்ரா பெருமை கொள்கிறது. காய்ரா நிறுவனம் இந்தியாவின் முதல் மினி ரைடான் ZO நெல் நாற்று நடும் இயந்திரத்தை 12 அங்குலம் மற்றும் 9 அங்குல வரிசை இடைவெளி ஆகிய 2 வகைகளிலும் அறிமுகப்படுத்தியது. இந்த சாதனைகள் மூலம் காய்ரா நிறுவனம் இந்திய சந்தையில் மற்றவர்களை பின்பற்றுபவராக இல்லாமல் ஒரு வழிகாட்டியாக தன்னை நிரூபித்துள்ளது. நல்லா இருக்குது, நம்பி எடுக்கலாம். ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த வண்டி காசு சம்பாதிச்சது இந்த இதுல மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். மற்ற எந்த வண்டியுமே எந்த ஒரு மோட்டாரிலையும் சம்பாதிக்க முடியாது. இந்த கைரா மிஷின்ல சம்பாதிச்சது இன்னும் அதிகபட்சமாவும் சம்பாதிச்சிட்டு இருக்குது. இந்த வீட்டுல கூட இதோட உழைப்பு கரெக்ட். கைரா ஓவராலா ஓகேங்க. புதுசா இருக்கிறவங்க கைரா சூஸ் பண்றது புத்திசாலி பண்ணாங்க. இந்த சரவணை பொறுத்தவரை கைரா வருஷம் ஆகும். இது போன சீசன் தான். ஒரு வண்டி 120 ஏக்கர், 2 வண்டி 250 நட்டுச்சு. இது 3 வருஷமா நடு மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி வச்சுட்டு இருந்தோம் சார். இப்போ பாத்தீங்கன்னா கைரா 9 மாசம் ஆகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஏக்கரா கிராஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு சார். நம்பி வாங்கலாம், கைரா கம்பெனி வாங்கலாம். நம்ம மூலமா 20 வண்டி கொடுத்துருங்க. எனக்கு வந்து என் வீட்டில் நிற்கணும். அடுத்து எடுத்தாலும் கைரா. 1 வருஷம் முன்னாடி 1 வருஷம் தான் இருக்கு. நான் அடுத்த மிஷின் எடுத்த கைரா தான் இருக்கும். ஏன்னா லேபரும் சரி ஸ்பேரும் சரி கரெக்டா வருது. அதனால கைரா நல்லா காப்பாற்றும். ஆல்ட் வரது கிடையாது. அப்படி வந்தாலுமே குயிக்கா கிளியர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. சர்வீஸ் இருக்கு. கைரா மிஷின் வாங்கலாம், நல்லா இருக்கு. தைரியம் வாங்கலாம், தைரியமா வாங்கலாம். கைரா வாங்கலாம், நம்பி வாங்கலாம். கைரா மிஷின் 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 நம்பி வாங்கலாம். நல்லா இருக்கு. கைரா என்றால் நம்பிக்கை, கைரா என்றால் நேர்மை, கைரா என்றால் லக். இது வெறும் உதாரணம் மட்டுமல்ல, இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீங்கள் எந்த மெஷின் வாங்கினாலும் பரவாயில்லை, ஆனா ஒரு முறை உங்கள் அருகில் உள்ள கைரா ஷோரூமுக்கு வந்து பாருங்கள். அப்போதான் தெரியும் ஒரு பிராண்டட் கம்பெனி என்றால் என்ன, பிராண்டட் மெஷின் என்றால் என்ன, பிராண்டட் சர்வீஸ் மற்றும் ஸ்பேர் சப்போர்ட் என்றால் என்ன. கொஞ்சம் 1000 ரூபாய் மிச்சப்படுத்த நினைச்சு லட்சங்களில் நஷ்டமடையாதீங்க. முடிவு எடுக்கும்போது புத்திசாலித்தனமாக யோசிங்க. ஒரு ப்ராடக்டை தேர்வு செய்யாதீங்க, எப்போதும் ஒரு பிராண்டை தேர்வு செய்யுங்கள்.
கைரா உழவர்களின் மிக நம்பிக்கையான பிராண்டு